அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் ஸால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் ஃபில் குர்ஆனில் மஜீத் பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى ذلك ومن يعلم شعائر الله فإنها من تقوى القلوب. قال نبينا محمد صلى الله عليه وسلم كل أمر ذي بال لم يبدأ بسم الله فهو أخطأ. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, முதலில் கோணல் முற்றிலும் கோணல் என்பதாக சொல்வார்கள். ஒரு செயல் ஆரம்பத்தில் சீராக இருந்தால்தான் அதனுடைய முடிவும் சீராக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அந்த ஆரம்பம் சீராக இருப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்லு அம்ரின் தி பாலின் லம் யுதபி பிஸ்மில்லாஹி ஃபஹு அக்தா என்று சொன்னார்கள். பிஸ்மில்லாவை கொண்டு துவங்கப்படாத எல்லா காரியங்களும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை துண்டிக்கப்பட்டதாகும் என்பதாக சொன்னார்கள். நாம் அந்த பிஸ்மில்லாவை கூறும்போது கூட நம் நாவால் மட்டும் கூறிவிடக்கூடாது, நம் மனதால் அதை புரிந்து அறிந்து கூற வேண்டும். ஹிஜ்ரா 2வது நூற்றாண்டில் பிஸ்ருல் ஹாஃபி என்ற ஒரு இமாம் வாழ்ந்தார்கள். அவருடைய காலத்தில் குடிபோதைக்கு அடிமையாகி இருந்தார்கள். அப்படி ஒரு இரவு குடித்துவிட்டு வந்து ஒரு குளியல் அறையில் பக்கத்தில் அமர்ந்தார்கள். அப்பொழுது ஒரு துண்டுச்சீட்டு இருக்கிறது. அந்த துண்டுச்சீட்டை பார்க்கிறார்கள். அதில் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக எழுதியிருந்தது. அல்லாஹ்வுடைய பெயராயிற்றே, இது எப்படி கீழே கிடைக்கிறது, இதற்கு கண்ணியமில்லையே என்பதாக அதை எடுத்து சில திருகத்திற்கு அத்தரை வாங்கி அதில் தடவி அதை அலிமாரியில் மேல் வைத்தார்கள். அந்த இரவு அவர்களுக்கு கனவில் ஒரு குரல் கேட்கிறது, யா பிஸ்ரு தையிபத இஸ்மி லா அத்திய பன்னா இஸ்மக ஃபித் துன்யா வல் ஆகிரா என்பதாக ஒரு குரல் கேட்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், என்னுடைய பெயரை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள், உங்களுடைய பெயரை நான் இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்த போகிறேன் என்று ஒரு குரல் கேட்கிறது. அதை அல்லாஹு தஆலா தான் போடுகிறான். இந்த செய்தி ஃபியாத்துல் ஆயான் என்ற கிதாபிலே இப்னு ஹல்கான் என்ற ஒரு இமாம் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு பெரிய இமாமாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அவருடைய அல்லாஹு தஆலா அவருடைய தரஜாவை எந்த அளவுக்கு ஏற்றியுள்ளான் என்று சொன்னால், நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் குர்ஆனில் அடுத்ததாக என்னவென்று சொன்னால் புகாரி கிதாப் என்று சொல்வார்கள். புகாரி இமாம் அதை எழுதினார்கள். அவருடைய உஸ்தாத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹன்பலி மதுஹபினுடைய தலைவர். அவருடைய உஸ்தாதாக ஒரு முக்கியமாக உஸ்தாதாக திகழ்கிறார்கள் பிஸ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரு மாணவன் என்று சொன்னால், ஒரு மாணவருக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய உஸ்தாத் அந்த மாணவரை விட நிறைய தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் ஹன்பல் இமாமுக்கே ஒரு பெரிய ஆசிரியராக திகழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் வெறும் அந்த பிஸ்மில்லாவை எடுத்து அத்தர் தடவி அந்த அலிமாரிலுக்கு மேல் வைத்ததால் மற்றும் அந்த தரஜா அவர்களுக்கு கிடையாது. அந்த பிஸ்மில்லாவை, அல்லாஹ்வுடைய பெயரை, அவருடைய கண்ணியத்தை புரிந்தனால்தான் அவர்கள் அந்த தரஜா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதை போன்று நம் வாழ்விலும் அந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த வசனத்தை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.